அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, Shaibaba Colony, Coimbatore, KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய இளம் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனை வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும், எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸோ வெள்ளைப்படுதலுக்கான உணவு முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளைப்படுதல்ங்கிறது என்னன்னா, நம்ம பிறப்புறுப்பு பாதையில் ஒரு திரவம் வெளிப்படுறது, வெள்ளையா திரவம் வெளிப்படுறதா நம்ம வெள்ளைப்படுதல்னு சொல்றோம். இது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று சாதாரணமான வெள்ளைப்படுதல், இன்னொன்று அசாதாரணமான நிலைகளில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல். ஸோ நோய் நிலை அற்ற சாதாரணமான காலத்தில் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பீரியட்ஸுக்கு முன்னாடி இருக்கும், ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும், ஓவிலேஷன் டைம்னு கருமுட்டை வெளிப்படக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும். இது சாதாரண திரவமாக இருக்கும், இதில் எந்த ஸ்மெல்லும் அடிக்காது, இச்சிங் இருக்காது, இதனால் நமக்கு ஒன்றும் அசௌகரியம் ஏற்படாது. இதுவே அசாதாரணமான வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நல்ல டார்க்கான ஒரு அடர்த்தியான நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைப்படுதலாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும், நல்ல மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்மெல் இருக்கும், கூடவே இச்சிங்கும் இருக்கும். இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலையில் வரக்கூடிய வெள்ளைப்படுதல், இதுதான் நோய் நிலையில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல். ஸோ இது எல்லா நிலைகள்லையுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோல் பிளே பண்ணும். குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன், LH அப்படிங்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஏன் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுது அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று பெண்களுக்கு அவங்களுடைய சுகாதாரமற்ற சூழ்நிலை அதிகமாக உருவாகும். அவங்களுடைய சுய பரிசோதனை, சுயமாக அவங்க கடைபிடிக்கக்கூடிய சில சுகாதாரமான முறைகளை சரியாக கடைபிடிக்காததுனால இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாள்பட்ட மலச்சிக்கல் பெண்களுக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குனாலும் அதை தொடர்ந்தும் வெள்ளைப்படுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய கோவம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சத்து குறைபாடு, தேவையான அளவு சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு டிஃபிஷியன்சி காரணமாக, குறிப்பாக இந்த அயன் டிஃபிஷியன்சி, அனீமியா, இந்த மாதிரி காலகட்டங்களையும் நிறைய பெண் குழந்தைங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ வெள்ளைப்படுதல்னு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அயன் டேப்லெட் கொடுத்தாலே அவங்க பெட்டர் ஆகிடுவாங்க. இது சத்து குறைபாடுனால வரக்கூடிய வெள்ளைப்படுதலாக இருக்கும். சில பெண்களுக்கு நோய் தொற்று காரணமாக வெள்ளைப்படுதல் இருக்கலாம், கணவன் மூலமாக பரவி இருக்கலாம், இல்லை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சானிடரி பேட்ஸ்னால ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க செல்ஃப் ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால இன்ஃபெக்ஷன் உருவாகி நோய் தொற்று கிருமிகள் அதிகமாகி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஏற்பட்டு அதை தொடர்ந்து வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இத்தனை காரணம் இருக்குது வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு. உடல் உஷ்ணம் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், நிறைய ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம்னா கண்டிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ அப்படியே இருக்கக்கூடியவங்க என்ன உணவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று இறைச்சி வகைகளை கம்மி பண்ணணும். பால் அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா, இந்த வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பால் குடிக்கிறது, குறிப்பாக பூஸ்ட் குடிக்கிறேன், ஹார்லிக்ஸ் குடிக்கிறேன், வெள்ளைப்படுதல் இருக்குன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம். அப்போ வெள்ளைப்படுதல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பிரெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வெள்ளைப்படுதலை உருவாக்கும். ஸோ நிறைய ஈஸ்ட் சம்பந்தமான உணவுகள் எது எடுத்துக்கிட்டாலும் வெள்ளைப்படுதல் அதிகமாகும். பிரெட்டு, பிஸ்கெட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி முட்டை பார்த்தீங்கன்னா உடலில் சில காலகட்டங்களில் வாதத்தை அதிகப்படுத்துறதுனால அதுவும் வெள்ளைப்படுதலுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்போ யாருக்கெல்லாம் வெள்ளைப்படுதல் இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா முட்டையை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய கலரிங் உணவு, கலர் அடிச்சு கலக்கப்பட்ட கேக் வெரைட்டி, ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய கலந்த உணவுகள் இதெல்லாம் தவிர்த்துடணும். இனிப்பு சுவை நிறைய பிடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். பெண்களுக்குமே இனிப்பு நிறையா சாப்பிட்றீங்கன்னா வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இனிப்பு சுவையை தவிர்த்துடணும். அதே மாதிரி உப்பு நிறைய சாப்பிட்றேன், ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றதுனாலும் வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கும். புளிப்பு சுவை நிறையா சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சுவையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது, புளி சாதம், புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தவிர்த்துடுறது நல்லது. இப்போ என்ன உணவுகளை நிறைய சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள் எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பேரிக்காயாக இருக்கலாம்,
மாதுளம் பழம் அதிகமாக சேர்த்திக்கலாம், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், எலுமிச்சை சாறு வந்து நம்ம வந்து பானகம் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல வெள்ளைப்படுதலை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல்னால இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை கூட குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். சுண்டை வற்றல் வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா கிருமி தொற்றுகள் வந்து நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஷனும் ஃப்ரீயா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ்னு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி டீ போட்டு கொடுத்தோம் நிறைய அப்படின்னு சொன்னாலே வந்து வெள்ளைப்படுதல் படிப்படியாக குறையும். அதே மாதிரி ஆவாரம் பூ டீ வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். அதுவும் நல்லபடியாக வந்து வெள்ளைப்படுதலை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருக்கு டாக்டர், நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வீட்டில் இருந்தபடியே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு வந்து டெய்லியுமே இளநீ சாயந்தர காலத்தில் வாங்கிட்டு வந்து மேல் பகுதியில் மட்டும் வெட்டி விட்டுட்டு பனங்கற்கண்டு போட்டு மறுபடியும் அந்த மேல் பகுதியை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா கலக்கிட்டு அந்த இளநீ அந்த பனங்கற்கண்டு மொத்தமாக சேர்த்து காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக 7 நாளைக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய வெள்ளைப்படுதல் படிப்படியாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு இளநீ சாயந்தரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் மத்தியானம் வடித்த சாதம் மீதி இருந்தாலே போதும். அந்த சாதம் வந்து குக்கர் சாப்பாடாக இல்லாமல் வடித்த சாப்பாடாக இருக்கணும். குறிப்பாக வந்து சிறுதானியத்தில் வந்து கருப்பு கவுனியாக இருக்கலாம், சிகப்பு சோளமாக இருக்கலாம். இது ரெண்டுலேயும் சாதம் வடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. முடியலன்னா வெள்ளை சாதத்திலேயே வடித்த சாதத்தில் நைட்டே நீங்கள் வந்து தண்ணி போட்டு வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் மேலாக்க இருத்துட்டு அதை குடிச்சிட்டு கூட 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு 24 days நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்கள் வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நோய் தொற்று கிருமியினால் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு வெத்தலையை வந்து காம்பு நுனியை கிள்ளிட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு கூட 2 மிளகு சேர்த்து தட்டி போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளராக சுண்ட வச்சு பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிடலாம். இந்த கஷாயம் குடிக்கும் பொழுது நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசௌகரியம். அது என்ன காரணத்தினால வருது, அதில் நீங்கள் உங்கள் உணவு முறையை எப்படி ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டில் இருந்தபடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டு குறிப்புகள், குறிப்பாக வந்து காலையில் குடிக்கிற அந்த பழைய சாத தண்ணியாக இருக்கலாம், இல்லை இளநியோட பனங்கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கிறது. இது ரெண்டுமே நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.